Today we are going to revision the lesson Civics Unit 2 Political Parties. Political parties na அரசியல் கட்சிகள். Learning objectives. To define what political party is and to understand the importance of the political party. To know the role and function of a political party. To understand the party system in India and the role of absence party. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்னென்னா அரசியல் கட்சிகள். இப்போ ஒரு கண்ட்ரியை மெயின்டைன் பண்ண என்ன தேவைன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து தேவை. இயர்லி டைமில் இந்தியாவை யார் ரூல் பண்ணாங்கன்னா எம்பரரும் கிங்கும், பேரரசு அரசர் தான் என்னென்னா ரூல் பண்ணாங்க. லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பிரான்ச்சஸ் இதோட சுப்ரீம் ஹெட்டாக யார் இருந்தாங்கன்னா கிங்ஸ் தான் வந்து இருந்தாங்க. ஒரு கண்ட்ரியோட கவர்னன்ஸ்ன்றது யாரோட கையில் இருந்துச்சுன்னா ஒரு கிங்கோட கையில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் டிபெண்ட் ஆன் தி ரூலர். அதாவது பீப்புளோட வெல்ஃபேர்ன்றது கிங்கை பொறுத்து தான் இருந்துச்சு. பீப்புள் ஹேட் நோ ரைட்ஸ் டு அகெயின்ஸ்ட் த ரூலர். அதாவது பீப்புளுக்கு வந்து ரூலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபாரினோட பவர்னால இந்தியாவை காலனிஸ், அதாவது குடியேற்ற நாடாக என்னென்னா உருவாக்கிட்டாங்க. காலனிஸ் ஆனதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி என்னென்னா டிக்ளேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியா 1950 டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆயிடுச்சு. டெமோக்ரஸி கண்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சிஸ்டம்னா தேவையாக இருந்துச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் ஏ மாடர்ன் ஃபினாமினன். டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸினா மக்களாட்சி. மக்களாட்சியில் பீப்புள் எந்த ஒப்பீனியனும் என்னென்னா வெளியிடலாம். What are political parties? Political parties are the voluntary associations of individuals with broad ideological identity who agree on some policies, format an agenda and program for the society. Political parties are the voluntary associations of individuals. அதாவது தன் ஆர்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதனோட அமைப்பு தான் என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு ப்ராடான ஐடியாலஜிக்கல் ஐடென்டிஃபையில் சில பாலிசியெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி சொசைட்டிக்கான ஒரு திட்டத்தை அமைக்கிறது என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பீப்புளோட சப்போர்ட்லாம் வாங்கி எலெக்ஷனில் வின் பண்ணுறதன் மூலம் தன்னோட பாலிசியெல்லாம் என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேஸ் 3 பேசிக் காம்போனன்ட்ஸ்: இந்த லீடர், இந்த ஆக்டிவ் மெம்பர்ஸ், இந்த ஃபாலோவர்ஸ். ஆக்டிவ் மெம்பர்ஸ்னால் என்ன? செயல் உறுப்பினர். Next, importance of political parties. Political parties are the backbone of democracy. Parties are not part of the formal arrangement of a government, but they are essential elements to form the government. Political parties oda importance enna? Political parties are the backbone of democracy. மக்களாட்சியோட பேக்போன் தான் என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கவர்மெண்டோட ஒரு பார்ட்டாக இல்லாமல் கவர்மெண்ட்டை அமைக்கக்கூடிய ஒரு எசென்சியல் எலமெண்ட்ஸாக என்னென்னா இருக்குது. பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னென்னா ஃபார்முலேட் பண்ணுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சிட்டிசன் அண்ட் பாலிசி மேக்கருக்கு வந்து மிட்வீல் என்னென்னா ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டி இஸ் ரெகனைஸ்டு இஃப், அதாவது ஒரு கட்சி வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா it has been engaged in political activity for 5 years. அதாவது 5 இயர்ஸாக வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து என்னென்னா இன்வால்வ் ஆகிருக்கணும். இட்ஸ் கேண்டிடேட்ஸ் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இன் த லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். அதாவது ஜென்ரல் எலெக்ஷனில் கேண்டிடேட் அட்லீஸ்ட் 6% ஓட்டாவது என்னென்னா வாங்கியிருக்கணும். Characteristic of political parties. Political parties consist a group of persons of common goals and share values. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஒரு காமனான குறிக்கோள் உடையவங்களும் வேல்யூஸான குரூப் ஆஃப் பர்சன்ஸ்லாம் என்ன இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஓனாக ஐடியாலஜி அண்ட் ப்ரோக்ராம்லாம் என்னென்னா இருக்குது. கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ், அதாவது அரசியலமைப்பு மூலம் வந்து ஆட்சியை வந்து என்னென்னா கேப்சர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்டிவோர் டு ப்ரொமோட் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷ்னல் வெல்ஃபேர். அதாவது ஒரு நாட்டோட இன்ட்ரெஸ்ட் நலனை வந்து என்னென்னா செயல்படுத்துறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுதான் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கேரக்டரிஸ்டிக். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா provide, nominate, organize, inspire, coordinate, govern. Okay.
பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதை ப்ரொவைட் பண்ணுதுன்னா லாயல் ஆப்போசிஷன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. லாயல் ஆப்போசிஷன்னா என்னென்னா நேர்மையான எதிர்ப்பு, அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்புடைமை, ஸ்டெபிலிட்டினா என்னென்னா ஒரு நிலையான தன்மை. இதை தான் என்னென்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நாமினேட். செலக்ட் அண்ட் நாமினேட் இண்டிவிஜுவல்ஸ் டு எலெக்டட் ஆஃபீஸ். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆஃபீஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை செலக்ட் அண்ட் நாமினேட் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் ஆர்கனைஸ். ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது பொலிட்டிக்கல் கேம்பெயினா அரசியல் பிரச்சாரம், ரேலிஸ்னா பேரணி, இதை என்னென்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். அதாவது ஒரு எலெக்ஷனில் வெற்றி பெறதுக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது என்னென்னா இது மேனிஃபெஸ்டோனா என்னென்னா தேர்தல் அறிக்கை. Inspire. Put forward different policies and programs for the welfare of people. பீப்புளோட வெல்ஃபேர்க்காக டிஃப்ரெண்ட் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம்லாம் என்னென்னா முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட். கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட். ஸ்டேட் அண்ட் சொசைட்டி என்னென்னா கனெக்ட் பண்ணுறாங்க. கோஆர்டினேட் அமாங் மெம்பர்ஸ் எலெக்டட் டு ஆஃபீஸ். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பரை கோஆர்டினேட் செய்கிறாங்க. கவர்ன். ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பப்ளிக் பாலிசி. Types of party system. There are three major types of party system: single party system, bi-party system, multi-party system. Okay, first one, single party system. A system in which a single political party has the right to form the government. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், அதாவது ஒரே ஒரு கட்சி தான் என்னென்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். இந்த சிஸ்டமில் சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் என்னென்னா கவர்மெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் பெற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு பை பார்ட்டி சிஸ்டம். பை பார்ட்டி சிஸ்டம்னா இரு கட்சி முறை. இந்த சிஸ்டமில் டூ பார்ட்டி பவரை, அதாவது இரண்டு கட்சியோட பவரை ஷேர் பண்ணுற வகையில் ஏற்படுத்தியிருக்கோம். இதில் ஒன் பிகம்ஸ் த ரூலிங் பார்ட்டி அண்ட் த அதர் பிகம்ஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி. அதாவது இதில் ஆளும் கட்சி எதிர்கட்சியில் என்னென்னா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டிக்கான காம்படிஷன் 3 or more பார்ட்டிஸ், அதாவது 3 or more கட்சிக்கு இடையே இருந்தால் அது என்னன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா. கண்ட்ரிஸ் தட் ஃபாலோ எ ஃபெடரல் சிஸ்டம் ஹாவ் 2 kinds of parties. India's party system originated in the late 19th century. அதாவது இந்தியாவில் பார்ட்டி கட்சி வந்து 19th centuryயோட பிற்பகுதியில் என்னென்னா ஆரிஜினேட் ஆச்சு. ஃபெடரல் சிஸ்டம்னா என்னென்னா கூட்டாட்சி அமைப்பு. இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் 2 kinds of பார்ட்டிஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் இருக்குது. தே ஆர் நேஷ்னல் பார்ட்டிஸ், ரீஜனல் பார்ட்டிஸ், ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க பட் என்னென்னா அங்கீகரிக்காத கட்சி. எவ்ரி பார்ட்டி இன் த கண்ட்ரி ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் எலெக்ஷன் கமிஷன். அதாவது ஒவ்வொரு கட்சியும் என்னென்னா எலெக்ஷன் கமிஷனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் என்னென்னா ஒரு எலெக்ஷனை நடத்த அதிகாரம் கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் தான் என்னென்னா எலெக்ஷன் கமிஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. கிரிட்டீரியா ஃபார் ரெகக்னிஷன். The Election Commission of India has some criteria for the recognition of political parties in India. National parties, regional or state parties. First one, national parties. A party that secures at least 6% of the valid votes in Lok Sabha election or Assembly election in 4 seats. அதாவது லோக்சபா எலெக்ஷனில் டோட்டல் ஓட்டில் ஒரு கட்சி வந்து 6% ஓட்டு வந்து என்னென்னா பெற்றிருக்கணும். They must win 4 seats in Lok Sabha from any state. Any stateல லோக்சபா எலெக்ஷனில் 4 seat வந்து என்னென்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கணும். It has to win 2% of seat in Lok Sabha from at least 3 different states in the latest general election. அதாவது அட்லீஸ்ட் 3 ஸ்டேட்டில் லோக்சபா 2% சீட் வந்து என்னென்னா வின் பண்ணியிருக்கணும். It is national parties. Next, regional or state parties, அதாவது மாநில கட்சிகள். A party that secures at least 6% of the valid vote in the state legislative assembly election. அதாவது state legislative assembly electionல 6% vote வந்து என்னன்னா ஒரு கட்சி வந்து வாங்கியிருக்கணும். Next, they must win 1 Lok Sabha seat for every 25 seat or at least 2 seat in legislative assembly. அதாவது 25 சீட்டுக்கு லோக்சபா எலெக்ஷனில் 2 seat அட்லீஸ்ட் 2 சீட்டாவது என்னென்னா வின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீட்ஸ் டு வின் எ மினிமம் ஆஃப்
3% of the total number of seats in legislative assembly. ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மொத்தம் என்னென்னா 3% சீட்டாக என்னென்னா வின் பண்ணியிருக்கணும். Recognized parties. Parties that fulfill these criteria are called recognized parties. They are given a unique symbol by the election commission. Recognized parties என்னென்னா நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸோட கிரிட்டேரியா அதோட நிபந்தனையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கட்சி தான் என்னென்னா ரெகனைஸ் பார்ட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒரு சிம்பிள்லாம் கொடுக்குறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி பட் ரெகனைஸ் பண்ணாத அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு எலெக்ஷனில் தாங்கள் விரும்பக்கூடிய சிம்பிளில் போட்டி போட முடியாது. இந்த கட்சிக்கு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் போல் பேனல் அதாவது தேர்தல் குழுவில் ஏதாவது ஒரு சிம்பிளை தான் என்னென்னா செலக்ட் பண்ணணும். Next one, majority party. The political party whose number of candidate elected is more than the other is called the majority party. மெஜாரிட்டி பார்ட்டின்னா என்னென்னா ஒரு எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கேண்டிடேட் அதர் கட்சியோட கேண்டிடேட்டை விட அதிக எண்ணிக்கையில் வந்து எலெக்டட் ஆனாங்கன்னா அந்த பார்ட்டி தான் என்னென்னா மெஜாரிட்டி பார்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் லீடரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டூடெண்ட் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா அதில் வந்து 4 ஸ்டூடெண்ட்ஸில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னென்னா மெஜாரிட்டியாக இருக்கிறான். It is majority party. Next one, minority party. Thus with lesser number of elected candidate are called the minority party. அதாவது சிறிய கட்சி. இது வந்து என்னென்னா ஒரு எலெக்டட் தேர்வு செய்யப்பட்ட கேண்டிடேட்டோட நம்பரில் குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் அந்த பார்ட்டி என்னென்னா மைனாரிட்டி பார்ட்டி, சிறிய கட்சி. Next one, opposition party. The party which gets second largest number of seats next to the majority party in the election is called the opposition party. அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டின்னு என்னென்னா எதிர்கட்சி. ஒரு எலெக்ஷனில் மெஜாரிட்டி பெற்ற கட்சிக்கு செகண்டாக அதிக எண்ணிக்கையில் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பார்ட்டி தான் என்னென்னா ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் கேபினட் மினிஸ்டர்ன்ற அந்தஸ்துடையவராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹொலிசன்ஸ் கவர்மெண்ட் அதாவது கூட்டணி அரசாங்கம். In a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. அதாவது மல்டி பார்ட்டி சிஸ்டமில் ஒரு பார்ட்டி ஒரு கட்சி அமைக்கிறதுக்கு தேவையான மெஜாரிட்டியை வந்து ஒரே ஒரு கட்சி வந்து பெறதில்லை. அப்போ சில கட்சியெலாம் இணைந்து கவர்மெண்ட் என்னென்னா செட்டப் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்டு ஹொலிசன்ஸ் கவர்மெண்ட். Electoral symbol and its importance. An electoral symbol is a standardized symbol allocated to a political party. They play an important role in election. Electoral symbol னா தேர்தல் சின்னம் and its importance. இப்போ எலக்ட்ரல் சிம்பிள்ஸ்ன்றது என்னன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வழங்கக்கூடிய ரெகனைஸ் பண்ண சிம்பிள் தான் என்னென்னா எலக்ட்ரல் சிம்பிள். ஒரு எலெக்ஷனுக்கான சிம்பிள் எதுக்கு வழங்குறாங்கன்னா இப்போ ஓட்டர் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் ஸ்டாப்டு அலாட்டிங் அனிமல்ஸ் அஸ் சிம்பிள். அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்னென்னா அனிமல்ஸ் சிம்பிள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குது. இந்த ஒன்லி எக்ஸப்ஷன்ஸ் ஆர் த லயன் அண்ட் எலஃபண்ட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் ரெகனைஸ் பண்ண கட்சியோட சிம்பிள் ஒரு கண்ட்ரி ஃபுல்லாக என்னென்னா ஒன்றா இருக்கணும். இந்த சிம்பிள் அதர் பார்ட்டிக்கு வந்து அலாட்டட் பண்ண முடியாது. த சிம்பிள் வில் நாட் பி அலாட்டட் டு எனி அதர் பார்ட்டி ஆர் இண்டிவிஜுவல்ஸ். நேஷ்னல் பார்ட்டி, ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், நேஷ்னல் பார்ட்டி. National parties are political parties which participate in different election all over India. National parties என்னன்னா all over India electionல political parties என்னன்னா participate பண்ணணும். Next, it should be strong enough in at least 4 states. அதாவது political parties வந்து அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்டில் வந்து என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். It has an exclusive symbol throughout the country. அதாவது எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் வந்து கண்ட்ரி ஃபுல்லாக வந்து இந்த நேஷ்னல் பார்ட்டி வந்து வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இட் ரீசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். அதாவது ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்லாம் என்னென்னா ரீசால்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டி, மாநில கட்சிகள். ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் டிஃப்ரெண்ட் எலெக்ஷன் பட் ஒன்லி வித்இன் ஒன் ஸ்டேட். அதாவது ஒரு ஸ்டேட்டில் நடைபெறக்கூடிய டிஃப்ரெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் என்னென்னா ரீஜனல் பார்ட்டிஸ்.
நெக்ஸ்ட் இட் சுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டேட். அதாவது 1 or 2 ஸ்டேட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். A simple is reserved for it in the state in which it is recognized. அதாவது ரெகனைஸ் செய்த சிம்பிள்லாம் என்னென்னா அலாட் பண்ணியிருப்பாங்க. பட் த சேம் சிம்பிள் கேன் பி அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். இட் ப்ரொமோட் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். Both national and regional parties trigger the growth of nations and work for the welfare of the people. அதாவது நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி என்னென்னா தூண்டக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், அதாவது பீப்புளோட வெல்ஃபேருக்கு நலனுக்காக என்னென்னா செயல்படுது. Now completed this lesson.